வெறும் 5ஆம் திகதி முதல் ஜனாதிபதி அனுர தலைமையில் மக்கள் பேரணிகள் ஆரம்பம். ஜனாதிபதியாக துடிக்கும் நாமல் ராஜபக்ச உட்பட எதிர்க்கட்சிகளுக்கு பகிரங்க சவால் விடுத்த நலிந்த ஜேதிஸ. இனிமேல் 40 வயதை தாண்டியவர்கள் மட்டுமே முச்சக்கர வண்டி ஓட்டலாம் என்ற அரசாங்கத்தின் முடிவு குறித்து சர்ச்சை. அனுர அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை. தடுப்பு காவலில் இருக்கும் சுரேஷ் சாலேவுக்கு வந்த ஆபத்து. என்ன ஆபத்து வந்தாலும் ஜனாதிபதி தலைமையிலான அனுர அரசே பொறுப்பு என்று வலியுறுத்திய கும்பல். யாழ்ப்பாணத்தில் வீடு வீடாக புகுந்து பெரிய திருட்டு. 43 பவுன் தங்க நகைகளோடு 3 பேர் சிக்கினர். வெளியான சிசிடிவி வீடியோ. சிறந்த வழியில் பயணிக்கின்றது அனுர அரசு. ஊழல்வாதிகளின் போலியான வேடங்களுக்கு மீண்டும் ஏமாறாதீர்கள். சரத் பொன்சேகா விடுத்த எச்சரிக்கை. அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 3 வர்த்தக நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராதம். நாமல் ராஜபக்சவை நாட்டின் ஜனாதிபதியாக்கிய பின்னரே தாம் ஓய்வெடுக்கப் போவதாக அதிரடியாக கூறிய தேரர். இனி தொடர்வது விரிவான செய்திகள். செய்திகளை தினமும் தெளிவாக தெரிந்து கொள்ள நியூஸ் பெஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் திகதி முதல் இலங்கையின் சகல மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் சிறப்பு மக்கள் பேரணி தொடரொன்று நடத்தப்பட உள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிஸ சற்று முன்னர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் கிராம மட்டத்தில் ஒவ்வொரு கிராம உத்தியோகத்தர் பிரிவிலும் தேர்தல் குழுக்களை மறுசீரமைக்கும் வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம் என்று தெரிவித்த இவர், இதன் தொடர்ச்சியாக செப்டம்பர் 5ஆம் திகதி முதல் ஜனாதிபதி அனுர தலைமையில் மாவட்ட ரீதியில் தொடர் மக்கள் பேரணிகள் ஆரம்பமாக உள்ளது. அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் ஆணை திரண்டுள்ளதாக கூறும் எதிர்க்கட்சிகள் அறிக்கைகளை விடுப்பதோடு நிறுத்தாமல் அதனை வீதியில் இறங்கி நிரூபித்து காட்ட வேண்டும். அரசாங்கத்துக்கு எதிராக அவ்வாறானதொரு மக்கள் கருத்து நிலவுமானால் அதை செயலில் காட்டுவதே அவர்கள் செய்ய வேண்டிய ஒன்று என்றும் நலிந்த ஜேதிஸ கூறியதோடு, தாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்த காலத்தில் எவ்வாறு செயல்பட்டோம் என்பதை அவர்கள் சற்று திரும்பி பார்க்க வேண்டும் என்று இவர் தெரிவித்துள்ளார். முச்சக்கர வண்டிகள் மூலம் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடுவதற்கான குறைந்தபட்ச வயதெல்லையை 40ஆக உயர்த்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்துள்ள கருத்து சமூகத்தில் இப்பொழுது கடும் விமர்சனங்களை கொண்டு வந்துள்ளது. பாடசாலையை விட்டு வெளியேறிய உடனேயே இளைஞர்கள் முச்சக்கர வண்டி ஓட்டுநர் தொழிலில் ஈடுபடக்கூடாது என்று தெரிவித்த அமைச்சர், அதற்கு பதிலாக அவர்கள் உயர்கல்வி மற்றும் தொழில்சார் பயிற்சிகளை நோக்கி வழிநடத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட இவர், முச்சக்கர வண்டி தொழிலில் நுழைவதற்கான வயதெல்லையை 40ஆக உயர்த்த எதிர்பார்த்துள்ளோம். இளைஞர்கள் பாடசாலை கல்வியை முடித்த கையோடு முச்சக்கர வண்டியோடு வீதிக்கு வரக்கூடாது. இதனால் தான் கல்வித்துறையில் இத்தகைய மாற்றங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வீடுகளுக்குள் புகுந்து தங்க நகைகளை திருடிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு இந்த கும்பலின் திருட்டு குறித்த மேலதிக தகவல்களும் சிசிடிவி காணொலிகளும் இப்பொழுது வெளியாகியுள்ளது. 1,50,00,000 ரூபாய் பெறுமதியான 43 பவுன் தங்க நகைகள் இந்த திருட்டில் மீட்கப்பட்டுள்ளதோடு கடந்த மாதம் 9ஆம் திகதி சாவகச்சேரி நகரில் உள்ள நகைக்கடை உரிமையாளரின் வீட்டிலிருந்து 17 பவுன் தங்க நகைகள் திருடப்பட்டிருந்ததோடு சம்பவம் குறித்து சிசிடிவி காணொலிகளை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளினை அடுத்து நவாலியை சேர்ந்த பிரதான சந்தேக நபர் நேற்று யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இவரிடம் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கோப்பாய் பகுதியில் 3 வீடுகளிலும், வட்டுக்கோட்டை மற்றும் சாவகச்சேரி பகுதிகளில் தலா ஒரு வீட்டிலும் மொத்தம் 5 வீடுகளில் தங்க நகைகள் திருடப்பட்டமை அம்பலமாகியுள்ளது. அத்தோடு ஊர்காவற்துறையில் உள்ள வங்கியொன்றில் 43 பவுன் தங்க நகைகள் அடகு வைக்கப்பட்டிருந்தமையும் போலீசாரின் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு அடகு வைத்து பெறப்பட்ட பணத்தில் சந்தேக நபர் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் கொள்வனவு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ள நிலையில் பிரதான சந்தேக நபருக்கு உதவியதாக கூறப்படும் ஊர்காவல்துறையை சேர்ந்த பெண் ஒருவரும் நவாலியை சேர்ந்த ஆணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இப்போதைய அனுர அரசாங்கத்தை கண்டு அச்சப்படும் பௌத்த தேரர்கள் எவரும் நாட்டில் இப்பொழுது இல்லை என்றும் நாமல் ராஜபக்சவை நாட்டின் ஜனாதிபதியாக்கிய பின்னரே தாம் ஓய்வெடுக்கப் போவதாகவும் இத்தேகந்த சத்தாதிச தேரர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து கூறிய தேரர் அரசாங்கத்துக்கு முட்டுக் கொடுப்பவர்களையும் அதன் ஆதரவாளர்களையும் கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளதோடு இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படும் தேரர்கள் யாரும் இங்கு இல்லை என்றும் அரசாங்கத்துக்கு முட்டுக் கொடுப்பவர்கள் இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் நாமல் ராஜபக்சவை நாட்டின் ஜனாதிபதியாக்கிய பின்னரே நாங்கள் இந்த அரசியலை முடிப்போம் என்றும் அவர் காரசாரமாக கருத்து வெளியிட்டுள்ளார். அரசாங்கத்தின் தற்போதைய போக்கை கண்டித்தும் நாமல் ராஜபக்சவின் அரசியல் வருகை மற்றும் தலைமைத்துவத்துக்கு ஆதரவு தெரிவித்தே இத்தேகந்தே தேரர் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை நாட்டின் அரசியல் வட்டாரங்களில் மீண்டும் பெரும் விவாதத்தையும் பரபரப்பையும் உண்டு பண்ணியுள்ளது.
இலங்கையை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய ஊழல்வாதிகள் தேசியம், பௌத்தம் மற்றும் ஒற்றையாட்சிக்கு பாதிப்பு என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற மக்கள் மத்தியில் செல்கின்றனர் என்றும் இவர்களின் போலியான வேடங்களுக்கு மக்கள் மீண்டும் ஏமாந்துவிடக் கூடாது என்றும் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கேட்டுக் கொண்டுள்ளார். ரத்தினபுரி பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே சரத் பொன்சேகா இதனை கோரியுள்ளதோடு 2022 ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையில் உண்டாகிய நெருக்கடி சிறந்ததுதான். அந்த நெருக்கடியினால் தான் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள் நாட்டை விட்டு தப்பி சென்றார்கள். ஆட்சி மாற்றமும் வந்தது. போராட்டத்தின் பின்னர் தான் மக்கள் அரசியல் ரீதியில் சிந்தித்து சிறந்த அரசை தெரிவு செய்துள்ளனர். கடந்த காலங்களில் ஊழல் நிறைந்த அரசியல் கட்டமைப்பு இருந்தது. அரசியல்வாதிகள் பெரும் தொகையான அரசு பணத்தை கொள்ளையடித்துவிட்டு அதில் மிகவும் குறைந்த பணத்தை தான் மக்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் தேச பற்றாளர்களை போன்று கதைத்தார்கள். புதிய அரசியல் கலாச்சாரம் தோற்றம் பெற்றாலும் மக்கள் என்றும் அந்த ஊழல் மிக்க பழைய அரசியல் கலாச்சாரத்தை நாடும் தன்மை உள்ளது. அரசியல் அலைக்கு அமைய வாக்களிக்கும் கலாச்சாரத்திலிருந்து மக்கள் முதலில் மாற வேண்டும். மக்கள் அரசியல் அலைக்கு பின்னால் செல்லும் போது ஊழல்வாதிகளும் கொலையாளிகளும் தான் நாடாளுமன்றத்துக்கு செல்வார்கள். கடந்த காலங்களில் அவ்வாறான நிலையே இருந்தது. கடந்த கால ஆட்சியாளர்கள் கடன் பெற்று நாட்டை அபிவிருத்தி செய்வதாக சொன்னார்கள். ஆனால் அந்த அபிவிருத்திகளால் மக்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. கடன் வாங்கி தமது குடும்பத்தையே வளப்படுத்தினார்கள். வெளிநாடுகளில் சொத்து சேர்த்தார்கள். ஆனால் நாடு வங்குரோத்து நிலை அடைந்தது. இதன் தாக்கம் நடுத்தர மக்கள் மீது முழுமையாக சுமத்தப்பட்டது. இதன் தாக்கமே இன்றளவும் தொடர்கின்றது. பொருளாதார பாதிப்பிலிருந்து மீள்வதற்காகவே சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு பெறப்பட்டது. தற்போதைய அனுரு அரசும் விரும்பியோ விரும்பாவிட்டோ நாணய நிதியத்தின் செயல் திட்டங்களை அமுல்படுத்த வேண்டிய நிலை உள்ளது. அனுரு அரசு சிறந்த முறையில் தான் செயல்படுகின்றது. ஊழல் மோசடிகள் இல்லாமல் சட்டத்தின் பிரகாரம் அரசு அதிகாரிகள் செயல்படுகின்றார்கள். இதனால் ஊழல்வாதிகள் அனைவரும் இன்று அரசுக்கு எதிராக ஒன்று சேர்ந்துள்ளனர். அரசாங்கத்தோடு நான் இணையப் போவதில்லை. அரசியலில் ஒரு மாற்று சக்தியாக செயல்படுவேன் என்றும் தெரிவித்துள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட மற்றும் அச்சிடப்பட்ட விலையை விடவும் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 3 வர்த்தக நிலையங்களுக்கு யாழ் நீதவான் நீதிமன்றம் மொத்தம் 6,68,000 ரூபாய் அபராதம் விதித்து அதிரடி தீர்ப்பை கொடுத்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகளால் திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு 120 ரூபாய் அதிகபட்ச சில்லறை விலை கொண்ட 1 லிட்டர் குடிநீர் போத்தலை 200 ரூபாவுக்கு விற்பனை செய்த யாழ்ப்பாணத்தில் உள்ள உணவகம் மற்றும் மதுபான விற்பனையகம் ஒன்றுக்கு 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதோடு அச்சிடப்பட்ட சில்லறை விலையை விட அதிக விலைக்கு சோடா போத்தலை விற்பனை செய்த மற்றொரு உணவகத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் பொன்னி சம்பா அரிசிக்கான அதிகபட்ச சில்லறை விலையான 255 ரூபாயை விட அதிக விலைக்கு விற்பனை செய்த வர்த்தகர் ஒருவருக்கு 2,68,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதோடு பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு முன்னர் அச்சிடப்பட்ட விலை மற்றும் அதிகபட்ச சில்லறை விலையை சரிபார்க்குமாறு நுகர்வோர் கோரப்பட்டுள்ளனர். முறைப்பாடுகளை பதிவு செய்யும் போது ஆதாரமாக பயன்படுத்துவதற்கு பற்றுச்சீட்டுகளை பெற்று பாதுகாக்குமாறும் நுகர்வோர் விவகார அதிகார சபை நுகர்வோரை கேட்டுக் கொண்டுள்ளது. வர்த்தக அத்துமீறல்கள் குறித்து 1977 என்ற உடனடி தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக வேலை நேரங்களில் அறிவிக்க முடியும் என்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபை கூறியுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் 6 அரசியல் செயல்பாட்டாளர்களுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு அமையவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, சுகீஸ்வர பண்டார, திலித் ஜெயவீர, அசங்க நவரத்ன மற்றும் மஹிந்த பத்ரன் ஆகியோருக்கு எதிராகவே இந்த நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகளின் கீழ் தகவல்கள் அறிக்கையிடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளின் கீழ் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஜூலை 7 முதல் ஜூலை 15 வரையான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தின் போது இவர்கள் நீதிமன்ற நடைமுறைகளை விமர்சித்து பகிரங்கமாக கருத்து வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதோடு இது குறித்த விசாரணையின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் தகவல்களை சமர்ப்பித்தது. முன்வைக்கப்பட்ட தகவல்களை ஆராய்ந்த நீதவான் நீதிமன்றம் சம்பந்தப்பட்டவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் முதற்கட்ட அவதானிப்பில் நீதிமன்ற நடவடிக்கைகளை விமர்சிக்கும் வகையில் அமைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலேவுக்கு எதிராக 3வது தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பிப்பதை தவிர்க்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளதோடு அவரை உடனடியாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் தேசிய அமைப்புகளின் ஒன்றியம் ஜனாதிபதியை கேட்டுக் கொண்டுள்ளது. சுரேஷ் சாலேவுக்கான நீதி கலந்துரையாடல் மன்றம் என்ற கருப்பொருளில் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய இந்த அமைப்பின் பிரதிநிதிகள் இந்த வலியுறுத்தலை விடுத்ததோடு தொடர்ச்சியாக தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டிருக்கும் சுரேஷ் சாலேவுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கமே அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
நீண்ட காலமாக மருத்துவர்கள் என்று தங்களை அடையாளம் காட்டி நோயாளர்களுக்கு சிகிச்சை அளித்து மோசடியில் ஈடுபட்டு வந்த 2 பேர் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து 5 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத கால சிறை தண்டனை விதித்த களுத்துறை மேலதிக நீதவான் நொத்தினன் ராஜபக்ச உத்தரவிட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கும் தலா 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதோடு பேருவளை மற்றும் கல்முனை ஆகிய 2 பிரதேசங்களைச் சேர்ந்த இருவருக்கே இவ்வாறு தண்டப்பணம் மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அளுத்கம தர்கா நகர் பகுதியில் சிகிச்சை நிலையங்களை நடத்தி சென்ற இவர்கள் களுத்துறை தேசிய சுகாதார விஞ்ஞான நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இலங்கை மருத்துவ பேரவையில் பதிவு செய்யப்படாமல் சட்டவிரோதமாக மருத்துவ தொழிலில் ஈடுபட்டு வந்தமை இதன்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளதோடு களுத்துறை தேசிய சுகாதார விஞ்ஞான நிர்வாகத்தின் பிரதிப்பணிப்பாளர் சமூக மருத்துவ நிபுணர் சரித் ஹெட்டியாராச்சி மற்றும் அளுத்கம சுகாதார மருத்துவ அதிகாரி சம்பத் நிரோசன ஆகிய அதிகாரிகளோடு பொது சுகாதார அதிகாரிகளும் இணைந்து இந்த சோதனையை முன்னெடுத்ததும் குறிப்பிட வேண்டியது.